நான் வீடியோ போயின்னு சரி என்ன தெரியுமா? ஆனா 3வது லட்சம் அதே ஒரு சண்டை தான். உடனே 6 மாசமா பிளாஸ்டிக் புறன் படிக்கவர் அவரான் படிக்கவர் நானாம் கொட்டு பண்றா எம்மண்டாச்சியா நானாம் கொட்டு பண்றான் அவனுக்கு சண்டை. உடனே நம்ம மிசின்காரன் நானா கொட்டு பண்ணுவாங்க மிசின்காரன் நீங்க கொட்டு பண்ண அமுக்குறேன் உடனே நான் போய் பார்த்தேன் அப்படியே முன்னாடி மூஞ்சி முடிச்சு சாப்பிட்டேன் குடும்பம் கண்ணு கால் அடிக்காத என்னால கையில் வச்சாலும் வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன சமாச்சாரம்
இந்த 100 ஆட்டுல ஒரு 2 நொண்டியாடு. நாளைக்கு நொண்டியாடு வாழ ஆடு கூட்டு போனீங்கன்னா சாப்பாடு கிடையாது. மதியானம் ஓட்டு போறேன். ஓட்டு போற வரைக்கும் மாரியத்த கோயிலுக்கு இந்த மாதிரி மாரியத்த கோயிலுக்கு இது காரணம் இல்லையா? அவன் ஏதோ ஒரு கோயில் இல்ல ஒரு நொண்டியாடு ஆட்டுச்சுன்னா 99 ஆட்டு வச்சு பலி கொடுத்துருக்காங்க. அவன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? காட்டுப்பாடு மன திரும்ப சாப்பிட அந்த நொண்டியாடு வந்துச்சு. சரியா நொண்டியாடு தான் வந்துச்சு. இந்த மாரியத்தாளுக்கு கலாச்சிங்க 99 ஆட்டை வெட்டி கொடுக்குறீங்க. வெட்டி பலி ஊத்தியா? மயிலுக்கு சாடு கேட்டா ஒரு வாரம் ஆச்சு. 50 ஆட்டு அம்மா வச்சு அது அவுட்டு. இன்னும் ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் 40 ஆட்டு அம்மா வச்சு அது அவுட்டு. இன்னும் ஒரு வாரம் ஆச்சு. 9 ஆட்டு மொத்தம் 99 ஆடு அவுட்டு. அவன் சொல்றான் ஆபா அவன் நொண்டியாடு வந்துச்சுதா அத்த புடுறான நீ சனியாக்கி கொடுறியா? நீ புண்ணியவா உடனே தெரியும். இந்த உலகத்திலே உள்ள 84 வருடங்களை செய்யக்கூடிய அத்தனை அரிசி சொல்லக்கூடிய 6 மனிதர்கள் பிறந்தார்கள். 6 பேர் அரிசியின் பிறகு காட்சிக்கிறோம். அந்த காட்சி வணக்கம் அறிவிக்கம் அங்கே அரக்கர்கள் இங்கே தேவர்கள். இந்த சண்டையை தீர்க்க வேண்டும் என்றால் பரமனை பார்க்க வேண்டும் என்று தேவர்களோ பரமனை பார்க்க சென்றார்கள். பார்க்க முடிகிறதா? பரமன் நித்திரையில் இருந்தார். பரமன் நித்திரையில் இருக்கக்கூடிய நேரத்திலே பார்த்தால் பற்றி எரிந்து சாம்பலாகி விடுவோம் என்ற எண்ணம் கொண்டார். எல்லாருமே பயப்படுறாங்க. தேவரெல்லாம் அப்படி இருக்கா? அவனுடைய மன்மகன் மருமகன் அந்த இருக்கு. என்னுடைய குறையை கீழே இந்த மன்மகத்தில் வைத்தாரு. நான் எழுப்புறேன் என்னுடைய மாமனார் என்று வந்தான். மாமா என்று அழைத்தான். அந்த பரமன் முன்னே வந்து மன்மதன் நிற்கிறான் என்று கண் திறந்து பார்த்தான். பத்து இருந்தாலும் பின்புறமான் என்று கூப்பிடும் என்று பின்புறமான் என்று மாமனாரை மாமா என்று அழைத்தான். மன்மனா மன்மனா அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா இடத்திலே வெப்பமாக்கி படைத்து மன்மகன் மண்டாசூரன் சொல்லுவா மண்டாசூரன் என்ற அந்த பாண்டத்திலே எடுத்த மாண்டம் நீங்க புஜில உன்னுடைய இடதுகால் பெரியவர நான் ஒரு ஆள் வந்தேன். அதனால
நீ மேலே என்ன அடிக்க மாட்டேன் ஏன்னு வச்சுக்கா நீ கூட வந்துட்டியா விடினா நீ கோவா வீரா வேஸ்தோட குச்சி இல்லையா அந்த பேர் வேற நான் மிச்சேன் இப்போ நான் வந்து உனக்கு அமைச்சது நீ எஜமான் இருந்தாலும் இன்னும் எப்படி வரீங்க நீதான் எஜமான் திருடா நீதான் எஜமானே திருடு இல்லை இல்லை அவர்தான் எஜமான் ஏய் என்ன கேட்ட ஏய் ஓ நான் வெளியே புறப்பட நேரம் எப்படி ஒன்றும் இல்லை ஒரு இல்லை கூட்டாக்கா மாதத்துக்கு கட்டாங்க பில்லு கூட போடணும் நானும் என்ன பண்ண 4 வண்டி அடிச்சு மண் அடிச்சாலும் தைச்சேன் ஒரே மண்ணோட வரமாட்டான் ஏன்னா அவங்க பணக்கார ஆயிட்டாங்க குருவுக்கு விட்டனா அவன் நான் வடக்கு செய்யலாம் போய் எங்க வந்து அவன் ஆசிட்டு இருக்கிறாமா 8000 சில்லர் ஆகணும் மண்ணை எல்லாம் மண்ணை நேர்ச்சி சேர்த்து போதும் ரேட்டு 2000 ஒரு ஃபுல் பாட்டில் ஒரு ஃபுல் பாட்டில் யாயிட்ட ஒரு ஆளுகிறாங்க வணக்கம் மகாராஜா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பங்காளி ஒருத்தவங்கிறான் அவன் குரூப் சீட்டு வந்துக்கிட்டாட்டுக்கிட்டா சீட்டு வீடுலாம் கட்டான் பாத்ரூம் கட்டாதான் பில்லு தருவாங்களாம் அதுக்கு செகால் இல்லையா அவனும் யார்கிட்டயா போனான் அவன்கிட்ட செகால் யாருக்கு ஆள் இல்லையா எல்லாம் பெரிய பெரிய கிராக்கி பிடிச்சிக்கிறாங்க அதனால மண்ணு பெருக்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கா சேர்த்த பாய்ச்சி தரணும் ஒரு புல் பாட்டில் 2000 ரூபாய் பணமும் இவ்வளவுதான் வரமாட்டியா பரமேஸ்வரன் பரமனுடைய மகன் சொல்றேன் கட்டிக்கார எடுத்து போயிட்டாங்க அதை கண்டுபிடிச்சு கொடுக்கா சத்தியலோகம் 14 வாரம் உன்னுடைய பேரை சொந்தம் சப்தச்சாகரம் தங்கம் நீரே உலகம் இப்ப கடவுளே கீதா அண்டம் கடவுள் இல்லாதி பார்த்தானா நம்மளால போய் நம்ம யாரு சும்மா கிடக்கணும் நம்ம வண்டியா
நம்மளே நம்ம தேடிக்கணும் ஆமா ஆமா அப்படியே காணகத்தில் இருந்து இந்த கைலாயத்து நாடு தேடி இந்த வரான் அப்படியே நிகழ்ச்சியில் வரான் யாரும் தெரியாது எல்லாம் அடி அடி அடிதான் அந்த பிரிவு பார்க்கலாம். மகாராஜா நாமோ நம்ம சிவாஜி நம்ம தேடி வந்தீங்க ஆமா ஒரு மாதிரியா எங்க அம்மா எப்படி இருக்காங்க அது ஐநே வளர்த்து அது ஆறு சரியா எவ்வளவு கஷ்டம் நீங்க யாராவது நீ அந்த அம்மா இல்லைன்னா நம்ம சரி மகாராஜா நீங்க பாலத்து போய் பண்ணியா அம்மா அண்ணா சாரு
தாயே, குழந்தாய். உன்னுடைய பாதார ஆ, கமலங்களுக்கு ஆமா. இந்த மைந்தன் அதே அநேக மலர் கொடுத்துவே அப்படியா? வணக்கம் செலுத்துகிறேன். குழந்தாய், ராஜா, செல்வமே, குழந்தாய், மாதாயன் கண்ணில் என் பாதத்தை பணிந்தாய் என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய் கண்மணி. சரி. தாயே, குழந்தாய், குழந்தாய். அந்த குரங்கு வனத்திலே ஆமா. சாம்பலாக இருந்து கிடந்த என்னை ஆ, எழுப்பிய காரணம் தாயே. ஆ. எழுப்பிய காரணம் என்ன? பந்தாத பந்தாத பண்டாசுரா, உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக தெரியுமா? என்னண்ணா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவர்களும் கங்கை இருக்கின்றாலே உலகத்தில் கங்கையே பெரிது, கங்கையே பெரிது சொல்லிவிட்டார்கள். ஆமா. ஏய், சாதாரண ஒரு கங்காவோ தட்டி விட்டா காலில் வெளியில் ஓடிடுவோம். என்ன சொன்னா உண்மையே கங்கை பெரியது சக்தி சின்னவள் கங்கை பெரியது எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். அதனால் நீ சென்று என்ன செய்ய வேண்டியது தெரியுமா?
இந்த அடி பிரம்மா இந்த மூர்த்தி தேவர்களும் அந்த கங்கையும் சக்தியே பெரிது சக்திக்கே வரை அவங்க விடக்கூடாது அவங்க உயிர் தியாகம் செய்ய வேண்டாம் அடி அடி என்று அடித்து என் பாதத்தில் விடைய வேண்டும் அதையும் காதால் கேட்க வேண்டும் சென்று சக்திக்கு ஜெய் என்று மூர்த்தி தேவரும் சொல்ல வேண்டும் அந்த கங்கையும் சொல்ல வேண்டும் அடி 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 அடித்து அவங்க என்னுடைய பாதத்தில் தாக்க வேண்டும் சென்று ஆகட்டும் என்ன சொன்னா சக்திக்கு ஜெய் என்று சொல்லி அடிச்சு இஷ்டான்னு சொன்னாங்க அந்த பரவராம அந்த அப்பா சிவ கைலாய போய் நின்று அவன் காட்டிக்கலாம் அவன் நல்ல பேச்சு அவனை விட்டுலாமா அவன் தான் விட்டுலாமான்னு கேட்கணும் அவன் ஓடி பேசுவான் நம்ம சொல்லிட்டு வர சாமியே கும்பிடுறான் நம்பிக்காவல சமாச்சாரம் என எஜமான் காரணத்திலிருந்து பண்டாசுரன் வந்துக்கிறார் பண்டாசுரன் பண்டாசுரன் இந்த கைலாயத்திற்கு எப்படிப்பட்ட அசுரர்கள் வந்தாலும் வந்தனுடைய பாரத்தை வணங்குவார்கள் வரம் தருவார்கள் தருவது வழக்கம் வந்து வணங்க சொல் அவன் ரூபாயே போய் வந்து கொடுக்கலனா கூட அவன் 2 அடி அடிக்கல நான் வரவே மாட்டேன் சக்தியால் படைக்கப்பட்டவன் மன்மதன் அண்டாசூரன் வந்திருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு போடுறேன் மொட்டை பாருங்க மொட்டை அப்படின்னா சும்மா பையன் ஒரு பையன் எஜமான் பன்மட பண்டாசூரன் பண்டாசூரன் சக்தியால் ஏற்படுத்தப்பட்ட பண்டாசூரன் மேல காலை போட்டு புல் மேல ஆளை போட்டு அப்பா மனசு கால் மேல புட்டு போது
ஏய் பரமா என்ன வாடாவா வாடா அவளே எங்க அம்மா தான் முருகா அம்மா தான் எங்க அம்மா உன்னை படைத்தவள் யார்? பராசக்தி என்ன வாங்கி சிரிக்கிறா என்னடா சிரிக்கிறா அவன் கையில மேல நின்னு சிச்சி சிச்சி பாக்கி பைத்தியக்காரன் தேதான் பாய்க்க உனக்கு பிச்சாண்டி ஆ. கஞ்சா குடிப்பவன் மோசமான ஆள் குடிக்காத கண்டாச்சு சொல்றான் அவன்கிட்ட யாரா நான் போய் சொல்றேன் என்ன படியே போவாது சாமி இது நீர் கேட்டுக்கோ மாசமான ஆளாகிறேன் இருட்டு விடு. ஆமா சக்தியால் படைக்கப்பட்டவள். ஆமா இல்ல, என்னிடத்திலே வாக்குவாதம் செய்வது வழக்கம். ஆ தினம் தின நேரத்தை கேட்பார், சாபத்தை பெறுவார். வேண்டாம் என்று மறுத்து திருமணம் போனான். ஆமா என்னுடைய கண்ணினால் இருக்கப்பட்ட மன்மதனை உருவாக்கி பண்டாசுரன் என்ற பெயரோடு அனுப்பியிருக்கிறார். மருமானவா ஆரம்பத்தில் மர்மமா இப்போ உள்ள அங்க வாழ கேட்கிறான் நான் கிட்ட வந்து ஒரு சொல்லு சரி சரி, அவசரப்படாத கைலாயத்துக்கு வந்தாயே, ஆ. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் தீவிரப்படுத்தி என் தாயை சீராக இருக்கின்றது ஏமுண்டாட்டி எங்க அம்மாவை அவ ஏமுண்டாட்டி ஏய் என் மனைவிடா. அவங்க எங்க அம்மாடா அட அம்மா அவளா? அதான் ஏய் யாரம்மா தாய் அவளா? ஆமா எங்க அம்மா என்னையும் அனுசரிக்காமல் ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறார். ஆமா வட்ட கட்டிக்காரி. அப்படி நான் முட்டை சாப்பிட்டு பண்ணுவேன் உனக்கு திமிரு எப்படி தெரியுமா ஆ? உலகனை காலடி கிழித்தோம்